வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு புடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மலேசியாவில் தற்போது காலகட்டத்தில் மிக ஃபேமஸான ஒரு ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயம் குவாந்தானில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. தம்பி பார்த்திபனும் தம்பி குமரேசன் அவர்கள் தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கோவில்காரங்களும் இந்த கோவிலில் அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயம் மிக மிக விசேஷமான ஒரு ஆலயம்தான். பார்த்த என் கண்கள் மூலியமாக நான் சொல்கிறேன். இந்த ஆலயத்தோட பெயர் பஞ்சிங் மலை ஜல லிங்கேஸ்வரர் திருத்தலம். குவாந்தான் பகங்களில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம் ஒரு பெரிய குகைக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு சிவலிங்க வழியாக அந்த ஆலயத்தோட பேரே அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய புத்திசமோட வழிபாடே இருந்திருக்கு. இந்த சீன சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, புத்தர் சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த இடம் மாதிரி தான் அந்த இடத்த உருவாக்கியிருந்தாங்க. கீழுக்கு எல்லாமே அந்த சாமியோட வழிபாடு தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த காட்சியில் தியானம் பண்ணுறதுக்கும் அதே நேரத்தில் இந்த சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் அந்த சக்தியை ஏற்றுறதுக்கும் உண்டான இந்த இடத்தோட வைப்ரேஷன் பார்த்தாலே சொல்லலாம். அதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம். ஆனால் அழகாக படி அமைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் நடமாடுறதுக்கும் மக்கள் பயணிக்கிறதுக்கும் அழகான இடத்த செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு மலை குகைக்கு அடையிறதா இருந்தால் இந்தமாரி படி ஏறி தான் போகணும். அதுவும் பார்த்திங்கன்னா மலையெல்லாம் பழங்காலத்தில் இருந்த மலைகளை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 விசேஷமாக இருந்துச்சு. இந்த படியிலேருந்து பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஹெக்டர் பார்க்க முடியுது. அதுவும் படி ஏறும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். படி ரொம்ப சூறாங்காக இருக்கும். ஏறத்தாழ ஒரு 150 மீட்டர் படி ஏறி போகணும். அப்படி படி ஏறி வந்த பிறகு தான் இந்த குகையோட, அதாவது இந்த கேஃபோட நுழைவாயிலுக்குள்ளே வரீங்க. என்ட்ரி பண்ண கடை இங்கே பார்த்தீங்கன்னா குவான்யாமாவோட ஒரு ரூபம் தெரிகிற மாரி ஒரு விஷயம் என்னால் பார்க்க முடிச்சு. நானும் விசாரித்து பார்த்தா உங்களுக்கு ஏதாச்சும் கண்ணில் தெரியுதாரு என் கூட வந்த 2 பேர்கிட்ட. அவங்களுக்கு எதுவும் தெரியலையே, ஒரு கல் மாதிரி தான் தெரியும் சொன்னாங்க. எனக்கு விஷுவல் அப்படி கிடச்சிது. இந்த கேஃபோட எக்கோ சிஸ்டம் இந்த இயற்கை சரி ரொம்ப நேச்சராக இருக்குது. பாருங்கள், சன்லைட் அது இறங்கும் போதே அது எந்த அளவுக்கு போகுது, இந்த குகையை எந்த அளவுக்கு பார்க்க முடியும், அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காட்டுது. பிறகு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த குகையை ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இது தானாகவே உருவான பிறகு இந்த இடத்துல இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்களாம். பக்தர்கள் வந்துட்டு போகிற மாதிரி இந்த இடங்களை செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப தூரமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப தூரமாக தான் இருக்குது. கம்பியை பிடிக்கும் போது கூட நீங்கள் பார்த்து தான் பிடிக்கணும். காரணம் வவ்வாலோட அதோட இச்சையெல்லாம் பட்டுச்சுன்னா, நம்ம கையில் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஜங்கி தான் வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்பிகள்லாம் பிடிக்கிறத நீங்கள் தவிர்க்கலாம். இருந்த போதும் ஸ்லிப்பரியாக இருக்கும். ஏன்னா இந்த இடம் அதிக நேரம் ஈரமாக தான் இருக்கும். ஸோ ஸ்லிப்பரியாக இருக்கும். பிறகு நீங்கள் உள்ளுக்கு வந்த பிறகு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் படுத்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கீழுக்கு அந்த குகை கீழே இருக்கிற பகுதியில் அதிகமான காவல் தெய்வங்கள் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. எங்கே உள்ள காவல் தெய்வம்லாம் இங்கே வச்சு கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஸோ அதை வச்சு வழிபடுறதா இருந்துச்சான். அதுக்கப்புறம் மஜ்லிஸோட பிட்டாப்பாட்டு எடுத்த பிறகு அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா இவர் தான் ஜலலிங்கேஸ்வரர். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். சாதாரண ஒரு ஃபிட்டாக இருந்தால், வயசானவங்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இவருக்கு ஏன் ஜலலிங்கேஸ்வரன் பேர் பார்த்திங்கன்னா மேலுக்கு இருக்கிற அந்த குகையோட நீச்சர் தண்ணி இவர் மேல் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இவர் வச்சு பிரசித்தி பட்டு வணங்கிட்டு வந்திருக்காங்க. இவர் உருவான விஷயம் பல பேர் பல விஷயங்களாக சொல்கிறாங்க. சில பேர் ஒரு ஐயாவோட கனவுல தோண்டின பிறகு அவர் வாங்கி கொடுத்த இந்த சிவலிங்கத்தை இங்கே வச்சு வணங்கிட்டு வரான்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பலரும் சொன்ன ஒரு கருத்து. வேறு ஏதும் விஷயம் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. பக்தருக்கு வந்தால் உட்காரத்துக்கு இடம் இருக்காதான், அவ்வளோ பேர் வருவாங்களாம். இடமும் பார்க்குற ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. வழிபடுற அளவுக்கு இந்த இடத்த அமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்படுற இந்த குறள் அல்லது திருவாசகம் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை அழகாக பிரிண்டட் பண்ணி வச்சுருக்காங்க. அழகான ஒரு கோவிலுக்குள்ளே, அதுவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் நல்லா அமர்ந்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வைப்ரேஷன் வேறு மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆஞ்சநேயரோட வழிபாடு இருக்குது. அதே நேரத்தில் கோவில்லேருந்து இந்த குகையோட என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ தொலைவில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்த அழகாக சுத்தப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பக்த பெருமக்களே அடுத்த தடவை நீங்கள் பூஜைக்கு போகிறீங்களோ இல்லை சாமி கும்பிட போகிறீங்களோ நீங்களும் சுத்தப்படுத்தி வச்சுடுவாங்க. காரணம் நமது ஆலயம் நாம் தான் பராமரிக்கணும், நம்ம தான் பேணி காக்கணும். ஸோ அவங்களோட ஓமத்துலேருந்து நம்ம ஒரு புடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சி இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
இது போன்ற அழகான ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் நம்மளோட எல்லைக்குள்ளே இருக்குது. சில ஆலயங்கள்லாம் நம்மளோட சொசைட்டிக்குள்ளே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதவாசி அது தனிச்சு இருக்கிறது வரைக்கும் அது நல்லது தான். ஆனால் பலரோட பார்வைக்குள்ள படும்போது என்ன தோன்றுதுன்னா, நம்ம பிறரோட இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வராங்க. இதுக்கு எல்லாம் தலைவரும், எல்லா என்ஜிஓஸும், எல்லாம் பொதுமக்களும் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து நமது ஆலயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். சில ஆலயத்தை ரீலொகேஷன் பண்ணோம், சில ஆலயத்தை பராமரிக்கணும், சில ஆலயத்தை அதை டெமோலிஷ் பண்ணி அங்கேருந்து சாமி கொண்டு வேறு இடத்துல வைக்க வேண்டியது இருக்குது. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நாளை சந்திப்போம்.